வணக்கம் நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2023 வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராருங்க. அங்கேருந்து 1, 4 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிட இருக்கின்றார். இந்த 1, 4, 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்க்கக்கூடிய இதே தருணத்தில் அவர் நிற்கக்கூடிய 7ஆம் இடம் என்பது கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டகச்சனிம்பாங்க. ஸோ அந்த கண்டகச்சனியாக செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய கௌரவத்திற்கும் சுய சிந்தனைகளுக்கும் எதிரான செயல்கள் உங்களோட எதிர்ப்பாலினம், அதாவது எதிர்ப்பாலினம் மீன்ஸு நீங்கள் யாருக்கிட்டலாம் பேசுகிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே, எதிர்ப்பாலினம்னா பெண்கள்னு சொல்லுவோம். பெண்கள் வழியாக இருந்தால் பெண்கள், ஆண்கள் வழியாக இருந்தால் ஆண்கள், அதாவது பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பாலினங்களில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சுய கௌரவம், சுய மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால நாம் தான் நம்மளுடைய பேச்சு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு தான் உங்களை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறேன், அப்போ உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். அப்போ நீங்கள் தான் கரெக்டாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்தது, வண்டி வாகனங்களுக்கு செலவு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படும். அதே நேரத்தில் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தந்தையின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாயின் உடல்நலம், தந்தை உடல்நலம் இரண்டுமே ரொம்ப மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. உறவுகளுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே, அதாவது உங்களுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டகச்சனி என்பது 7இல் நிற்கும் பொழுது, 7 என்பது நாம் யாருக்கிட்டலாம் பேசுகிறோமோ நம்மக்கிட்ட எதிர்ப்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு 7ஆம் பாவமாக அமைவீங்க. அதனால் அந்த 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்கிட்ட நாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட, பழகக்கூடிய நண்பர்கள்கிட்ட, தொழில் பங்குதாரர்கள்ட்ட, இவங்கக்கிட்ட எல்லாத்துட்டையுமே பேச்சில், பழக்க வழக்கத்தில், கொடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய இடர்களை எதிர்த்து பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் சாந்தமாக அமைதியாக கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, நமக்கு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னாக்க, குருகள்கிட்ட குருமார் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கேளுங்க. குரு பக்தி ரொம்ப முக்கியமான டைம் இந்த பீரியடு. குருவை எதிர்த்து எதையும் பேசிடாதீங்க. குருவை பற்றி தவறாகவும் மனசில் கூட நினச்சிடாதீங்க. ஏன்னா 9ஆம் இடம் என்பது குருவை பற்றிய இடம். குருக்கிட்ட நம்ம பகையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி ஏதாவது வித்தைகள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே தங்களுடைய குருமார்களை கவனமாக அவங்கள்ட்ட அன்போடு மரியாதையோடு பழகிக்க வேண்டிய ஒரு காலகட்டம், அடிபணிந்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை எதிர்த்து பேசாமல் இருந்தீர்கள் அப்படி என்றால் இந்த கண்டகச்சனியை மிக எளிதாக கடந்து விடலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுடைய சொந்த ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆலோசனை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கீழே தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கள் நேரடியாக உங்களுக்கு வரும். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். பிரபஞ்சம் எல்லோருக்கும் அருளட்டும். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.